நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழறியா? இல்லையே. போய் நான் எதுக்கு அழணும்? அத நீதான் சொல்லணும். வலிக்குதுல்ல? எனக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கும்னு என்னால உணர முடியுது. கார்த்திக்கும் சூசனை பிடிக்காது. உன் மேல இருந்த கோவத்துல தான் அவங்க கிட்ட போய் அப்படி சொல்லிருப்பான். சூசனை நிஜமாவே அவன் பிடிச்சிருந்த சம்மதம் சொன்னா கூட அதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? தப்பெல்லாம் ஏன் மேலதான் லக்ஷ்மி. நான் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். கார்த்திக் வேண்டான்னு சொன்னது நான் தான். ஆனாலும் அவன் இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்றப்போ கஷ்டமா தான் இருக்கு லக்ஷ்மி. நான் இப்படி நினைக்கிறது தப்புதான். ஆனாலும் என் மனசு இப்படிதான் நினைக்குது. நான் கார்த்திக்க வேணான்னு சொன்னா கூட அவன் எனக்காக காத்திருப்பான்னு தான் எனக்கு எப்பவும் தோணும். இங்க பாரு ராஜி, நீ ஒன்னும் +2 படிக்கிற பொண்ணு இல்ல. கார்த்திக் மேல லவ் இருந்தாலும் பிராக்டிக்கலா யோசிச்சு தானே வேணான்னு சொன்ன. அப்புறம் எதுக்கு குழப்புற? மூவ் ஆன் இன் யுவர் லைஃப் ராஜி. நீ வேணும்னும் போது இமோஷனல் ஆகும், வேணான்னும் போது பிராக்டிக்கல் ஆகும். யோசிக்கிறது சரியா வராது. இப்ப கூட கார்த்திக் உன சூசனை பிடிச்சு லவ் யூ சொல்லல. நீ இப்ப சொன்னா கூட கார்த்திக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்ப உன் பின்னாடியே வருவான். அவன் தான் வேணும்னு எந்த நிமிஷம் நீ முடிவு பண்ண. நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். என்ன சொல்ற? இதுதான் பொண்ணுங்க கிட்ட பிரச்சனையே. நீ மட்டும் அமெரிக்க மாப்பிளைய கட்டிட்டு சுவிட்சர்லாந்து போவ, அவன் மட்டும் உன்னைய நினைச்சு தண்ணி அடிச்சு தாடி வளர்க்கணும். அதானே? அப்படிலாம் இல்ல லக்ஷ்மி. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒண்ணு அவனுக்கு நீ ஓகே சொல்ல முடியாதுன்னா அவனும் சூசனும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். எதுக்கு முதல் சாய்ஸ்கா இல்ல ரெண்டாவது சாய்ஸ்கா? நான் எப்படி கார்த்திக்க? அப்ப வாயை மூடிட்டு பேசாம இரு. அவன் சூசன் கிட்ட ஐ லவ் யூ சொல்றான் இல்ல வேற யார்கிட்டயாவது ஐ லவ் யூ சொல்றான். உனக்கு என்ன பிரச்சனை ராஜி? லக்ஷ்மி, என்ன கார்த்திக்கு நிஜமாவே சூசனை பிடிச்சிருக்குமோ இல்ல தண்ணி அடிச்சா மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அதான் சந்தேகப்படுறியா? அப்படி இல்ல. இப்ப நீ கேட்டதுக்கு என்ன அர்த்தம் அப்போ? இல்ல, ஒருவேளை கார்த்திக்கு சூசனை பிடிக்குமோன்னு. அவனுக்கு பிடிக்கும் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கார்த்திக்கு சூசன் மேல நிறைய மரியாதை இருக்கு, காதல் கிடையாது. ஓ, இத வேற எங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இல்ல? ஏண்டி இப்படி இருக்க? உன் காதல வேணான்னு துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. தொண்டையில மாட்டின முள் மாதிரி உன்னை அது ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு. சரி, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம சும்மா அழுது சீன் போடாத. வா போய் வேலையை பார்க்கலாம். நான் ஒன்னும் சீன் போடல லக்ஷ்மி. மனசுல இருக்கிற கஷ்டம் அழுதாலாவது குறையுமான்னு பாக்குறேன். அடுத்தவங்க பாக்கணும்னு அழறவன் தான் பப்ளிக்கா அழுவான். ஆறுதலுக்கு அழுறவன் யாருக்கும் தெரியாம சைலண்டா தான் அழுவான். வா போலாம். நான் வரல, நீ போ, நான் அப்புறமா வரேன். என்ன ஃபீல் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கா? எவ்வளவு சாதாரணமா எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க, 4 மாசத்துல கல்யாணம்னு சொன்ன. இப்ப தெரியுது அது கார்த்திக் எப்படி வலிச்சிருக்கோன்னு. சாபம் கொடுக்கறியா லக்ஷ்மி? சாபம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? நீ உன் வாழ்க்கைய பாரு ராஜி, அவன் அவனை பாத்துப்பா. எனக்கு கார்த்திக் லைஃப் மேல அக்கறை இருக்கு. அதுக்கு அவனுக்கு சூசனை பிடிக்கல. ஹே, என்ன சொல்ல வர? அவனுக்கு சூசன் ஏத்த ஜோடி கிடையாது லக்ஷ்மி. பாருடா. ஆமா, அவன் யார வேணா கட்டிக்கிட்டோம், ஆனா சூசன் வேணாம். என்னமோ crorepathyல 4 சாய்ஸ் கொடுத்திருக்க மாதிரி சொல்ற. கார்த்திக் இருக்கிறது ஒரே சாய்ஸ். கார்த்திக் என்னோட சேரலங்கிறதுக்காக சொல்லல, அவனுக்கு சூசன் சரியான ஜோடி இல்ல. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அவங்களுக்கு நடுவுல வயசு ஜாஸ்தி. அத நீ சொல்றியா? அவங்க 2 பேரும் வேற வேற டைப் லக்ஷ்மி. வேணா லக்ஷ்மி. அதையே ஏன் கிட்ட சொல்ற? கார்த்திக் கிட்ட போய் சொல்ல. நீதான் சொல்லணும் லக்ஷ்மி. நானா? ப்ளீஸ் லக்ஷ்மி, இதை எப்படியாவது அவாய்ட் பண்ணு லக்ஷ்மி. லூசா நீ? எப்படி வேணாலும் வச்சுக்கோ, ஆனா சூசன் வேணாம். அது சரியா வராது கார்த்திக். இங்க பார்,
கார்த்திக் உன்ன மாதிரி கிடையாது. உயிரே போனாலும் அவன் பாலிசியை மாத்திக்க மாட்டான். ஏற்கனவே சூசன் கிட்ட நன்றி கடன் பாக்கி இருக்கு. இப்ப அவனே கமெண்ட் பண்ணிட்டான். சோ இட்ஸ் ஓவர். இனி உனக்கு வாய்ப்பே இல்ல. சக்தி வேலை கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா வாழ்ற வழிய பாரு. லக்ஷ்மி, ஐயோ, ராஜிட்ட வேற எல்லா உண்மையும் உளறிட்டோமே. தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவானே தெரியலையே. பெருமாளப்பா, இந்த பிரச்சனை முடிச்சு விடுங்க. நான் திருப்பதி வரேன். என்னடா எல்லாம் மைண்ட் வாய்ஸ்ல பேசுற? ஐயோ, மந்திரவாதி மாதிரி மனசு நினைக்கிறதெல்லாம் அப்படியே கேட்ச் பண்றானே. எப்படி தப்பிக்கிறது? டேய், என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்லையே. இல்லையே, சரியில்லையே. டேய் சும்மா இருடா. தப்பு பண்ண நீங்களா ஜாலியா இருக்கீங்க. எதுவும் பண்ணாதுன்னா மாட்டிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்லடா. குட் மார்னிங் விஷ்ணு. ஐயோ, இந்த ஒரு குட் மார்னிங்குள்ள ஓரான அர்த்தம் வர மாதிரியே இருக்கே. விஷ்ணு, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் ராஜி. ம், என்ன ராஜி, உடம்பு எத்தனை சரியில்லையா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டே என்ன பாக்குற, அதனால உனக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ராஜி வேற போட்டு வாங்குறாளே. எனக்கு இருக்கு இன்னைக்கு ரைட்டு. இல்ல ராஜி, உன்னை பார்த்தா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்போ ஓகே. பேசாம காத்திட்ட உண்மையை சொல்லிட்டோம்னு சொல்லிருக்கலாமோ. விஷ்ணு, ராஜி, சூசன் வந்துட்டாங்களா? எனக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். நான் பார்க்கலப்பா. வந்துட்டாங்க. கேன்டீன்ல பார்த்தேன். காலையில ஒன்னா தான் டிஃபன் சாப்பிட்டோம். ஓ, டேய், உன்னை கேட்டாங்களா? இல்ல உன்னை கேட்டாங்களா? என்னைய மூடிட்டு சொன்னியே, நீ மூடிட்டு இருக்கணும்னு என்னைக்காவது தோணிருக்கா? ஏன் ராஜி, எதனா முக்கியமா? இல்ல, சூசன் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். என்னவா இருக்கும் கார்த்திக்? ராஜி வேற செம்ம ஃபார்ம்ல இருக்காளே. தெரியல, அந்த பிஎஸ்சி ஒர்க் பண்ண சொன்னாங்க. அது சம்பந்தமா எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னாங்க. ஓ, என்னவா இருக்கும் தெரியலையே, அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்ல, சந்தோஷமான விஷயம் உன்கிட்டயும் லக்ஷ்மி கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னு சொல்லல. அப்படியா? தெரியல, சூசன் கிட்ட தான் கேட்கணும். ஏன் கார்த்திக் என்கிட்ட மறைக்கிற? சூசனா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ராஜி கிட்ட விஷயத்த சொல்லிடலாமா? நம்ம மறைச்சிட்டோம்னு தெரிஞ்சா ராஜி என்னை பத்தி என்ன நினைப்பா? கார்த்திக், நீ உனக்கு பிடிச்சத பண்ணலாம். ஆனா ஏன் கார்த்திக் அதை என்கிட்ட மறைக்கணும்? பாக்குற பார்வையே சரியில்லையே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கிட்ட போட்டு வாங்குறாளோ? சொல்லு கார்த்திக். சுத்தம். ஒருத்த மைண்ட் வாய்ஸ்ல பேசினா பரவாயில்ல, சீன்ல வர எல்லாருமே மைண்ட் வாய்ஸ்ல பேசுற மாதிரி ஆயிடுச்சே. மச்சான், டீ சாப்பிடலாமா? டேய், இப்பதானே வேலைக்கு வந்தோம், அதுக்குள்ள என்ன டீ? ஆமால. சரி, அப்ப காஃபி சாப்பிடலாமா? டேய், என்னடா உளர்ற? சாரிடா. என்னடா நீ ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? நான் எங்கடா டென்ஷனா இருக்கேன்? அப்படிலாம் இல்லையே. இல்லையே, எதனா உளறிட்டியா? டேய், சாமி சத்தியமா எதுவுமே பண்ணலடா. பதட்டம் ஏன் உனக்கு ஜாஸ்தியா இருக்கு? என் நேர்மை யாரா சந்தேகப்பட்டா பிடிக்காதா? இல்லடா, ரொம்ப பயமா இருக்கும். இது காமெடிடா. சிரிக்காட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் மறைக்காம இருடா. சூசன் வீட்டுக்கு போனதை பத்தி லக்ஷ்மி ராஜ் கிட்ட எதனா சொன்னியா? நான் ஏன்டா சொல்ல போறேன்? அத பொறுமையா விளக்கமா அப்புறமா சொல்லிக்கிறேன். நீ மட்டும் உளர்ன உன சங்கு ஊதிடுவேன். எனக்கு நீ சங்கு ஊத போறியா? உனக்கு ஆல்ரெடி ஊதிட்டாங்கடா. என்னடா உச்சா வருது, போயிட்டு வரட்டா?
உச்சா எதுக்கிட்ட வருது? டேய் வரட்டும்டா, கேட்டு சொல்றேன். போடாங்க. கார்த்திக், ம்? அன்னைக்கு நானும் தப்பு பண்ணிருக்கேன்னு சொன்னியே, என்ன அது? ம், சாரிலாம் கூட சொன்னியே. இல்ல சும்மா சொல்லியிருப்பேன், சரியா ஞாபகம் இல்லை. ம்ஹும். ராஜி, ம்? நீ என்கிட்ட எதனா கேட்கணும்னு நினைச்சு கேட்காம யோசிக்கிறியா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல சும்மா தோணுச்சு, அதான். நீ கேட்கணும்னா கேட்கலாம். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஓ, ஓகே. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏன் கோவம் வருது? உன் வேலையை மட்டும் பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோபால, ஒரு டீ ஒன்னு கொடு, அப்படியே ஒரு கிங்ஸ். சார் 110 ரூபா ஆகி போச்சு சார். நான்சென்ஸ். ஒரு சீனியர் சேல்ஸ்மேன் என்ன ஒரு 110 ரூபாய்க்கு நம்ப மாட்டேன். கோபால், உங்ககிட்ட பழகிட்டேன்னு பாக்குறேன், இல்லனா பிசினஸ் மாத்திடுவேன். இப்படி சொல்லியே மிரட்டுங்க சார், ஆனா காசை மட்டும் கொடுத்துறாங்க. கோபால், இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு பிசினஸ் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல பேமெண்ட் எங்க இருந்து கொடுக்கறது? சரி, டீ எவ்வளவு? 10 ரூபா சார். முந்தா நாள் தானே நீ 7 ரூபான்னு சொன்ன. சார் டாலர் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி டிவியில முன்ன பின்ன இருக்கதான் சார் செய்யும். ஆடா பாவி, முன்னெல்லாம் இத பெட்ரோல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப இத டீக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சார், கச்சா பொருள்லாம் வெளிநாட்டுல இருந்தானே வருது. என்னய்யா விளையாடுறியா? சார் பெட்ரோல் விலை ஏறினா டீ விலையும் ஏறும் சார். அதான் ஏன்னு கேக்குறேன். சார் வண்டியில தான் டீ கொண்டு வரேன், வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டாமா? கோபால், போ, என் கண் முன்னாடி நிக்காத, போ. என்ன மாமா, நம்ம கோபாலோட என்ன பஞ்சாயத்து? டீ விலை ஏன்டா ஏறிச்சுன்னு கேட்டா டாலர் ரேட் ஏறிச்சுன்னு சொல்றான்டா அவன். அட விடு மாமா, வெறியாவாத. சரி, எங்களது அர்ஜென்ட்டா பார்க்கணும் சொன்னியாமே, என்ன மேட்ரு? கட்ட புலி, என் செல்வங்களே, உங்களெல்லாம் விட்டு இந்த மாமா போக போறேன்டா. எங்க போற? போறேன்டா. ஆபீஸ் விட்டா நேரா வீட்டுக்கு தான் போய் ஆனா. ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போலடா, ஆபீஸை விட்டே போக போறேன். டேய், என்னடா நான் வேலையை விட்டு போக போறேன்னு சொல்றேன், சிரிக்கிறீங்க? சும்மா காமெடி பண்ணாத மாமா, முதல்ல எங்கேயாவது கிளம்புற வழிய பாரு. இந்தாடா, இந்தா மாமா. கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி நான் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து 22 வருஷமா இந்த பேக சுமந்துகிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு இறக்கி வைக்கிறேன். மாமா, உண்மையாவா சொல்ற? ஆமாண்டா, கனத்த இதயத்தோட உங்களை எல்லாம் விட்டு பிரிய போறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா மாமா, வஞ்சகன் மோகனடா. சேட்டின் கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து டார்கெட்டில் வீழ்ந்தாயடா மாமா, வஞ்சகன் மோகனடா மாமா, வஞ்சகன் மோகனடா. மாமா, எங்க மாமா போவேன்? நேக்கு போகணும்னு தான் தோன்றது, ஆனா எங்க போகணும்னு தோணலையே. மாமா, சீரியஸா சொல்லு மாமா, எங்க மாமா போவ? டேய், எங்கேயோ போறேன், ஆனா ஒண்ணுடா, எங்க போனாலும் இதை விட நான் நல்லா தாண்டா இருப்பேன். மாமா, அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல மூலிகை சூப்பு, முருங்கைக்காய் சூப்பு, மிளகு தனியா சூப்புன்னு போட்டா வண்டிக்கும் போலீஸுக்கும் போக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 30 நாளைக்கு 30,000. ஈவினிங் 6 to 9 தான் வேலை. கேஷ் அண்ட் கேரிடா. எவனும் கடன் சொல்ல மாட்டான். கல்லா கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். டேய், பாண்டி பஜார்ல கரடி பொம்மை வித்தேன்,
கம்ப்யூட்டர் பம்பரம் வித்தேன். கம்ப்யூட்டர் பம்பரமா? அதான்டா இந்த கலர் கலரா லைட் எரியும்ல அதை சொல்றாரு. புலி வீட்ல இட்லி சுட்டு வீட்டுக்கு முன்னாடி பெஞ்சு போட்டு இட்லி கடை வைப்பேன். பொங்கல் தீபாவளிக்கு 4 வீட்டுக்கு வெள்ளை அடிப்பேன். திருவிழாவுக்கு கோயில்ல சீரியல் செட்டு போடுவேன். அதே கோயில்ல சட்டைய கழட்டிட்டு பூசாரியா வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் சைக்கிள்ல 2 குடத்தை கட்டிக்கிட்டு எம்பி மிதிச்சா 1 குடம் தண்ணி 2 ரூபாய். மீதி இருக்கிற நேரத்துல தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல விற்பேன். ஐயோ மாமா, சுண்டல் வித்தா உனக்கு அவமானமா இருக்காது? டேய், கம்ப்யூட்டர் விக்கிற அளவுக்கு சுண்டல் விக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லடா. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு அரக்கோணத்துல விற்க ஆரம்பிச்சா பேசின் பிரிட்ஜ் வர்றதுக்கு முன்னாடியே டப்பாவை காலி பண்ணிடுவேன். என்ன மாமா இப்படி கொலவெறியா பேசுற? அட போடா, வருஷம் ஃபுல்லா மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு ஒரே ஒரு நாள் லீவ் போனேன்னா தலைய சொரிஞ்சிட்டு எத்தனை நாள் தான் நடிக்கிறது? யோசிச்சுக்கோ மாமா. இந்த அன்பு முடிவு பண்ணிட்டா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். டேய், நம்ம ஆபீஸ்ல ஃப்ரீயா கிடைக்கிறேன் டீ காஃபி மினரல் வாட்டர் இதெல்லாம் முக்கியம் இல்லடா. கலக்குறிய மாமா. கட்ட ஃப்ரீக்கு ஆசைப்பட்டா ஃப்ரீடம் போயிடும்டா. ஒரு வாசகனாலும் திருவாசகமா சொன்ன மாமா. நான் என் காலை முன்னாடி வச்சுட்டேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் நான் பின்னாடி எடுக்கவே மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் மாமா. மாமா, என்னடா நீ எனக்கு தர வேண்டிய 1100 தர வேண்டாம் மாமா. புலி? ஆமா மாமா, அது என்னோட பரிசா உனக்கு இருக்கட்டுமே. மாமா என்னப்பா? இந்த ஓடாத வாட்சை நீ பாக்குறப்பெல்லாம் என்னை நினைக்கணும் மாமா. கட்ட சார், நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க தர வேண்டிய 110 ரூபாய் தர வேண்டாம் சார். கோபால், நீயுமா? ஏதோ என்னால முடிஞ்சது சார். வரேன் சார். மாமா, எப்ப மாமா போற? விட்டாச்சுடா. இனி இந்த ஆபீஸ்க்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். டேய் மோகன்டா. ஹலோ சார், சொல்லுங்க சார். எஸ் சார், எஸ் சார், ஓகே சார், ஓகே சார். டேய், 5 மணிக்கு ரிவ்யூ மீட்டிங் வேண்டா, வாங்கடா. டேய், என்னடா பாக்குறீங்க? வாங்கடா போலாம். மாமா, வேலையை விட்டுட்டேன்னு சொன்ன. நானா எப்படா சொன்னேன்? இப்பதானே மாமா சொன்னேன். ஓ, அதுவா? வேடிக்கையா சொன்னா எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறது விளையாட்டு பசங்க. டேய், ஒழுங்கா போய் வேலைய பாருங்கடா. தானு 1ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுக்குற கம்பெனி ரொம்ப கம்மிடா. கம் ஆன், லெட்ஸ் கோ. அந்த பேக குடுறா. வாட்ச் ரிப்பேர் பண்ணி நானே கட்டிக்கிறேன். டேய், என்னடா இப்படி கலாச்சிட்டு போயிட்டாரு? சிங்கத்தையே செதைச்சிட்டாரடா. ச்சே, வாடா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ம்? உனக்கு நிஜமாவே சூசனை பிடிச்சிருக்கா? என்ன? இல்ல, உனக்கு நிஜமாவே சூசனை பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். உன்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கறது நியாயம் இல்ல. ஆனாலும் உன் லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த நீயே என்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். விஷ்ணு சொன்னானா? ஆமா. ராஸ்கல், வாயை உடைக்கணும். அவர் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு சூசனை பிடிச்சிருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? இங்க பார், எனக்கு சூசனை பிடிக்கும். ஆனா நீ நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. அன்னைக்கு உன் மேல இருக்க கோவத்துல போதையில என்ன பேசுறேன்னு தெரியாம உளறிட்டேன். அது எப்படி மனசுல இல்லாம வார்த்தையா வெளியே வரும்? மனசுல இருக்கிறதே பாதி பேருக்கு வார்த்தையா வெளியே வர மாட்டேங்குது. அது என்னன்னு சொல்ல? இப்ப ஏன் பேச்ச மாத்துற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு உன் அப்பா கிட்ட இந்த சக்தி வேலை பிடிச்சிருக்குன்னு நீ சொல்ல. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு கோவம் வருதா? என்ன உண்மையை கண்டுபிடிச்ச? அதான் சூசன் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேல. போதையில இருந்தேன்னு சொல்றேன்ல. அது எப்படி அவ்ளோ போதையிலயும் கரெக்டா சூசன் வீட்டை கண்டுபிடிச்சு அவகிட்டே லவ் சொல்லிருக்க? இப்ப என்ன சொல்ல வர? நான் சூசன் நிஜமா லவ் பண்றேன்றியா? நான் சொல்லல, நீ தான் சொல்லிருக்க. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன வாடி போடிங்கற? ஏய் முட்டாள், நான் உன்னதான் லவ் பண்றேன். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசிட்டு இருக்கேன். சும்மா நடிக்காத கார்த்திக். உன்ன மாதிரி நான் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். எங்க அப்பாவை எதிர்த்து பேச முடியாம நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா யார் வீட்டு கதவையும் தட்டி ஐ லவ் யூலாம் சொல்லல. மாஞ்சு மாஞ்சு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு
அதுக்காக சின்ன முயற்சி கூட எடுக்காம உன் அப்பா பார்த்து அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு தலையாட்டிட்ட. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஏன் முன்னாடி அவனும் நீயும் டின்னர் போறதுக்கு பிளான் பண்றீங்க. யார் போனா? நீ டின்னர் அட்டன் பண்ணல. ஆக மொத்தம் பிளான் பண்ணல. அந்த வெறியில தான் தண்ணி அடிச்சேன். போதையில் அவகிட்ட உளறிட்டேன். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என்ன பாக்குற? என்கிட்ட அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிற, ஆனா மனசுக்குள்ள என்ன பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிறல்ல? ஏய், உன்னை என் உயிரா நினைக்கிறேன்டி. கொஞ்சம் கூட முயற்சியே பண்ணாம எவனோ ஒருத்தனோடு நீ கிளம்பி போவ. அதை பார்த்துட்டு நான் பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ண. நான் என்ன மகானா? தேவையில்லாம பேசாத கார்த்திக். நான் பண்ணது தப்புதான், ஆனா நீ பண்ணது அதை விட பெரிய தப்பு. அதை ஒத்துக்கொன்ன. ஓ, தப்புக்கு தப்பு சரியா போச்சுன்னு சொல்ல வரல. இப்போ புரிஞ்சிருச்சு. உன்னோட குற்ற உணர்ச்சியை மறைக்கிறதுக்கு ஏன் மேல பழிய போடுறல. சரி, ஓகே. நீ தப்பு பண்ண, நானும் தப்பு பண்ண. தப்புக்கு தப்பு சரியா போச்சு. நீ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த அமெரிக்கா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆயுசுக்கு சந்தோஷமா இரு. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்குடி. உன்னை சின்சியரா லவ் பண்ணடி. நீ பதிலுக்கு என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் என்னை அசிங்கப்படுத்தாமலாவது இருந்திருக்கலாம். உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். கமன். குட் மார்னிங். குட் மார்னிங் கார்த்திக். கூப்பிட்டீங்கன்னு விஷ்ணு சொன்னான். உட்காரு. இந்தா. என்னது? நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இல்ல பேசுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. என் டயலாக் எனக்கேவா? சரி, சாக்லேட் புடி. ம். ஏய், மொத்தத்தையும் நீயே சாப்பிடாத, எனக்கும் பாதி அதுல வை. என்ன பாக்குற? இதெல்லாம் ரொமான்ஸ் நினைச்சு நாங்க பண்றதா? குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுக்கோ. என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. இப்படிலாம் தனியாக எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நீங்களா இருந்தாலே போதும். அதை விட அழகான விஷயம் வேற எதுவுமே இல்லை. நீ நல்லா பேசுற. இல்லைங்க, நிறைய விஷயம் உங்ககிட்ட பேச முடியாமல் தவிக்கிறேன். என்கிட்டயா? ஆமாம். என்கிட்ட பேசுறதுக்கு நீ எதுக்கு யோசிக்கணும்? எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நீ என்கிட்ட பேசலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அபிஷியலா இருந்தப்பவே என்னோட அதிகமா பேசுற ஆள் நீதான். இப்ப அதெல்லாமே தாண்டியாச்சு. நமக்கு நடுவுல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப எதுக்கு பேசுறதுக்கு யோசிக்கிற? தாராளமா உன் மனசுல நினைக்கிறத நீ என்கிட்ட பேசலாம். என்ன பாக்குற? இல்லை, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருமோன்னு பயமா இருக்கு. கார்த்திக், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ சொல்லியிருந்தா நான் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு உனக்கே தெரியும். இல்ல சூசன், உங்களை நான் காதலிக்கலன்னு நீ சொல்லியிருந்தா நான் என்ன இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதுவே கிடைச்சிடுச்சு. இதுக்கு மேல நான் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம்னா ஒன்னே ஒண்ணுதான். நீ ஏதாவது கஷ்டப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப டிராமாட்டிக்கா பேசுறேனோ? காதல்னாலே கொஞ்சம் டிராமா கலந்துடுது இல்ல? சரி, அதை விடு. நீ சொல்ல வந்ததை சொல்லு கார்த்திக். இல்லை, எனக்கு ஏற்கனவே ஒரு லவ். தெரியுமே. இல்லை சூசன், அது உனக்கு லவ் இருந்துச்சு, அது பிரேக்கப் ஆயிடுச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆபீஸ்லயும் நீ பல பேரோட கனவு கண்ணன் தான், அதுவும் எனக்கு தெரியும். அது இல்லைங்க. இங்க பாரு கார்த்திக், எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, ஐ லவ் யூன்னு சொன்ன. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்ற. நான் உன்னை நம்புறேன், நீ என்ன நம்புறல்ல? இதுல என்ன கேள்வி? அப்போ பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல டிஸ்கஸ் பண்ண எதுவுமே இல்ல. நீ என்கிட்ட மறைக்கிற விஷயம் எதுவா இருந்தாலும் அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. நீ இப்ப சொல்ல போற ஒரு உண்மையினால என் மனசு கஷ்டப்படும் உனக்கு தோணுதா? அப்ப சொல்ல வேண்டாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த உண்மை எனக்கு வேண்டாம். நீ ஆரம்பத்துல இருந்து செஞ்ச பாவம் எல்லாம் என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? சொல்ல மறந்தது சொல்ல மறந்ததாவே இருக்கட்டும். கார்த்திக், இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? ஒரே டீம்ல இருக்க 2 பேர் லவ் பண்றது எந்த தப்பும் இல்ல. அவங்க 2 பேரும் ஒரே கேடர்ல இருந்தா பெரிய இஷ்யூஸ் எதுவும் வராது. ஆனா நான் இங்க பாஸ், நீ எனக்கு கீழே வேலை செய்யற ஒருத்த. நான் என்னோட பதவியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி
உனக்கு சில சலுகைகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம 2 பேரும் பிராக்டிக்கலா ஒரே டீம்ல இருக்க முடியாது. சுசன், எனக்கு புரியுது. இப்ப நம்ம நினைச்ச நேரத்துல மீட் பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம். வேற டீமுக்கு போயிட்டா இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தானே யோசிக்கிற. ஒண்ணும் கவலைப்படாத, ஒரே ஆபீஸ்ல தானே இருக்கோம், பாத்துக்கலாம். இப்ப இதுக்கு என்ன அவசரம்? நாளைக்கு அவங்களா கண்டுபிடிச்சு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே விஷயத்த சொல்லிட்டு தீர்மானிக்கிறது நல்லது தானே. யோசிக்கலாம் சுசன். இதுல யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. முன்னாடி ஓகே, காதல்னு வந்ததுக்கு அப்புறம் அதை என்னால மறைக்க முடியும்னு தோணல. நான் உன்னை பாக்குற ஒவ்வொரு பார்வையிலயும் காதல் தெரியுது. நம்ம 2 பேரையும் சேர்ந்து பாக்குற யாரா இருந்தாலும் அதை சொல்லிடுவாங்க. நமக்குள்ள காதல் இருக்குதுன்னா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறதுக்கு முன்னாடி விஸ்வநாதனை பார்த்து இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு உன் டீமை மாத்திடுறது நல்லதுன்னு தோணுது. அநேகமா உன்னை கௌஷிக் டீமுக்கு மாத்தலாம். என்னங்க சொல்றீங்க? கௌஷிக் டீம்லயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அநேகமா உன்னை கௌஷிக் டீமுக்கு மாத்தலாம். என்னங்க சொல்றீங்க? கௌஷிக் டீம்லயா? இல்ல விஸ்வநாதன் கிட்டயே பேசி உன்னை வேற டீமுக்கு மாத்த சொல்றேன். அவசரப்படாதீங்க சுசன். அவசரம் இல்ல கார்த்திக், நம்ம முடிவு பண்ணிட்டோம். அது வெளியே சொல்றதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாமே எனக்கு தெரியும் கார்த்திக். டீம் மாறிட்டா மீட் பண்ணிக்க முடியாது, அதனால கொஞ்சம் மெதுவா சொல்லிக்கலாம்னு சொல்ற, அதானே? ஓகே, நீ எப்ப சொல்லலாம்னு சொல்றியோ அப்ப சொல்லிக்கலாம், போதுமா? ம். ஹேய், சாக்லேட்டை மறந்துட்டு போற? ஏன் பங்கையும் சேர்த்து எடுத்துட்டு போற? நீ பாதி நான் பாதி. உன்னை பாக்குறப்பெல்லாம் கரெக்டா போன் அடிக்குது. மச்சான், என்னடா? நீயும் ராஜும் முட்டிட்டீங்களா? இல்லையே. இல்லையே, கேள்விப்பட்டனே. இந்த காந்தி தாத்தா 3 குரங்க பத்தி சொல்லியிருக்காங்க தெரியுமா? தேவையில்லாத கேட்காத, தேவையில்லாததை பார்க்காத, தேவையில்லாதது பேசாத, மூடிக்கிட்டு இருன்றதா அதோட அர்த்தம். இங்க 2 பேருக்கு நடுவில் எந்த சண்டையும் கிடையாது. ஒழுங்கா மூடிட்டு வேலையை பாரு. மச்சான், திரும்பவும் ஆளோட ரிங்டோனு சந்தோஷமாச்சு போல. டடடன் அப்படி வருது. எடுத்து பேசு. எங்களுக்கு தெரியும். எதனா முக்கியமான போனா இருக்க போகுது. நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு தெரியும்னு. அமெரிக்காலெல்லாம் ஃபோன் எடுக்காம இருக்கிறது பேட் மேனஸ். மாப்பிள்ளையா இருக்க போது எடுத்து பேசு. கிண்டல் பண்றியா? தினமும் காலையில 11 மணிக்கு அவர்கிட்ட இருந்தானே ஃபோன் வரும், அதான் சொன்னேன். அப்ப என் போனை ஒட்டு கேக்குறியா? இதுல ஒட்டி கேட்க என்ன இருக்கு? உலகத்துக்கே தெரியும். டே விஷ்ணு, கரெக்டா காலையில 11 மணிக்கு ராஜிக்கு யார்கிட்ட இருந்து ஃபோன் வரும்? அமெரிக்கா மாப்பிள்ளை கிட்ட இருந்ததுதான். என்கிட்ட எவ்வளவு வேணா கோவப்பட கார்த்திக், ஆனா அப்படி கேலி பண்ணி உன் வெறுப்பை என்கிட்ட காட்டாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எடுத்து பேசுங்க, உங்க ஆளா இருக்க போகுது. சபாஷ், சரியான போட்டி. எடுங்க, பாஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட்டிங்ல போடக்கூடாது. ஏய், நீங்க எங்களை சொல்லலாம், ஆனா உங்களை சொல்லக்கூடாதுல்ல. என்ன விஷ்ணு, கரெக்ட் தானே? கரெக்ட் கரெக்ட். ஏய், என்னடா கரெக்ட்? அதான் ராஜி, என்ன கரெக்ட்? போன் பண்றது அவங்க ஆளுங்கிறது கரெக்ட் தானே? மச்சான், அந்த போன் யார் தான் பாப்போம். ஹலோ, சொல்லுங்க. சுசன், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன். என்ன சிரிப்பு? நான் சிரிக்கலாம் இல்லையே, உங்களுக்கு உறுத்துது, அதனால நான் சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. எனக்கு என்ன உறுத்துது? இங்க பாரு கார்த்திக், மத்தவங்கள நக்கல் அடிக்கும் போது மத்தவங்களும் உன்னை நக்கல் அடிப்பாங்கங்கறத யோசிச்சு பார்க்கணும். நீ பேசுறத மத்தவங்க எப்படி நார்மலா எடுத்துக்கணும்னு நீ நினைக்கிறியோ, அதே மாதிரி நாங்க பேசுறத நீயும் நார்மலா எடுத்துக்கோ, புரியுதா? எடுத்து பேசு. என்னமோ ஏன் முன்னாடி மட்டும் அவங்க கிட்ட பேசாத மாதிரி நடிக்கிறேன். பேசு,
நான் எதுக்கு உன் முன்னாடி நடிக்கணும்? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால போன் எடுக்கல. ஓகே. ஹலோ. சொல்லுங்க. சக்தி, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீ தான். போலாம். எங்கன்னு சொல்லுங்க. எனக்கு இடம்லாம் அவ்வளவா தெரியாதுங்க. ஓ, கிராண்ட் சோழாவா? போலாம் சக்தி. நீங்களே உங்க கார்ல என்ன பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ சக்தி. ஓகே, see you in the evening. ஓகே, bye. அட பாவி, அவ பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு இருந்தா. சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்டு ஜோடி செத்து விட்டானே. வெச்சாடா ராஜி ஆப்பு. இதுக்கு மாப்பிள்ளையோட கவுண்டர் என்னவா இருக்குமோ? ஹலோ சூசன், இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? டப்ளின் போகலாமா? நைட் லேட்டானா நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஆமாம், அங்கேயே வேணா நைட்டு தங்கிட்டு காலையில் ஆஃபீஸ் வந்துடலாம். சூசன், ஸ்கர்ட் எதுனா இருந்தால் போட்டுவாங்க. பாய். பாவி, அவ சிவகாசி அணுகுண்டு வீசினானா? இவ பதிலுக்கு ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டே வீசுறானே. சேதாரம் எந்த அளவுக்கு ஆகுனே தெரியலையே. மச்சான், வேணாண்டா. எனக்கே தப்பா தெரியுது. வேற யார் பண்ணாலும் பரவாயில்ல, நீ அப்படி நடந்துக்காதடா. விஷ்ணு, தப்பு மச்சான்.